அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் உலக அரசியல் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழகத்திலேருந்து அந்த தாக்கம் விளிம்பி இருக்கிறது. ரெண்டு விஷயங்களில் நம்ம அதை பார்க்கணும். அதை என்ன அப்படின்னா, ஒன்று அந்த சீன கப்பல் இப்போ ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே கம்பந்தோட்ட துறைமுகத்தில் இருப்பதும், அதன் மூலம் நம்முடைய ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுகணை தளம், கல்பாக்கம், சென்னையில் ஒரு கல்பாக்கம் அணு உலை, நம்மளுடைய தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பெருநிறுவனங்கள் ஸ்டெர்லைட், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்பாக்கம், கொச்சியில் உள்ள சர்வதேச இந்திய கப்பற்படை தளம் மற்றும் சில துறைமுகங்கள், நமது இந்திய பெருங்கடல் மற்றும் சிந்து மகாசாகர் இந்த பகுதியில் உள்ள அனைத்துமே சீன நிறுவனங்களால் வேவு செய்யப்படுகின்றன என்ற ஒரு குறிப்பு வந்துருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கிய காணொலி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா பல சர்வாதிகார போகக்கூடிய கம்யூனிசம் மற்றும் மாவோயிஸ்ட், நக்சல், அது மாதிரி இஸ்லாமிய அடிப்படைவாத கும்பல்களால் வேவு பார்க்கப்படுகின்றன என்று நாம் வெகு நாட்களாக சொல்லி வருகின்றோம். அது இப்பொழுது உண்மையாக இருக்கின்றன. அது குறித்த சில காணொலிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். விடுதலை ராணுவத்தின் கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி கப்பலான யுவாங்பாங் 5 இன்று காலை 7:50 மணியளவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் கடந்த 11ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய இருந்தது எனினும் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி இந்தியா கடுமையான கவலைகளை எழுப்பியிருந்த நிலையில் அதன் வருகை தாமதமானது. சீனாவிடம் ராணுவம் மற்றும் விண்வெளி ஆய்விற்காக 7 உளவு கப்பல்கள் இருக்கின்றன. அதில் யுவாங்பாங் 5 என்ற உளவு கப்பல் மிக பிரம்மாண்டமானது. 222 மீட்டர் நீளமும் 26 மீட்டர் அகலமும் உடைய இந்த உளவு கப்பலில் அதிநவீன விண்வெளி ஆய்வு கருவிகள் உள்ளன. விண்ணில் பறக்கும் செயற்கைக்கோள்களை இந்த உளவு கப்பலால் ஆய்வு செய்ய முடியும். ஏவுகணைகள் ஏவப்படுவதையும் அந்த ஏவுகணைகளின் ஆற்றலையும் இந்த உளவு கப்பலால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். இருந்த இடத்தில் இருந்தே 750 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இடங்களை ஆய்வு செய்யும் திறனும் இந்த உளவு கப்பலுக்கு இருக்கின்றது. சீன உளவு கப்பல் எந்த கண்காணிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்று இலங்கை தெரிவித்திருந்தாலும் இந்த உளவு கப்பல் தென்னிந்திய பகுதிகளை கண்காணிக்கும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஏனெனில் இந்த உளவு கப்பல் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்ட போது இலங்கைக்கும் சீன ராணுவ அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன பேசப்பட்டது என்ற விவரங்களை இரு நாடுகளும் வெளியிட மறுக்கின்றன. இதனால் யுவாங்பாங் 5 உளவு கப்பல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மர்மமாகவே இருக்கின்றன. இந்த கப்பலால் தென்னிந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதை மறுக்க முடியாது என்று ராணுவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே சீன உளவு கப்பலுக்கு இலங்கையில் உள்ள சீன தூதரகமும் அதிகாரிகளும் உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த 7 நாட்களும் அந்த கப்பலின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்க இந்தியா ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிகின்றது. என்றாலும் யுவாங்பாங் 5 உளவு கப்பல் தனது அதிநவீன கருவிகள் மூலம் உளவு பார்ப்பதை தீவிரப்படுத்தும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் உள்ள 6 கடற்படை தளங்களை இந்த உளவு கப்பலால் படம் பிடிக்க முடியும். அங்கு என்னென்ன வசதிகள் உள்ளன என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். தமிழகத்தில் கல்பாக்கம், கூடங்குளம் 2 இடத்திலும் சக்தி வாய்ந்த அணுமின் நிலையங்கள் உள்ளன. இந்த அணுமின் நிலையங்களையும் உளவு கப்பலால் பார்க்க முடியும். சென்னைக்கு அருகே இருக்கும் ஸ்ரீஹரி சீனாவோட மாவோயிஸ்ட் அமைப்பு தான் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் முடக்குகின்றன. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற திராவிட கட்சிகளுக்கு அதோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஸ்டெர்லைட் முடக்கியது இந்த அர்பன் நக்சல் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட். அது மாதிரியே தமிழகத்தில் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், அது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ மற்றும் ரோமன் காத்தலிக் சர்ச்சஸ், அந்த அமைப்புகள் பல லட்சம் கோடி ரூபாய் அந்நிய நிதியாக பெற்றிருக்கின்றன. அது அனைத்துமே அந்த சர்ச்சுடைய அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2012 அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதியாக நம்ம மத்திய அரசு கணக்கெடுத்து வைத்திருக்கிறது. இப்போ இவ்வளோ சட்டவிரோத நிதிகள் எப்படி இந்த மிஷினரிகள் கொடுக்கப்படுகிறது? அப்போ இதன் மூலம் மக்களை தூண்டிவிட்டு அவர்களை மதமாற்றம் செய்வது அல்லது அங்கே உள்ள பெரு நிறுவனங்களை, இந்துக்கள் ஆதரவுள்ள நிறுவனங்களை பார்த்து முடக்குவது. அப்படி தான் ஸ்டெர்லைட்டையும் முடக்கினாங்க. வேதாந்தா நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம், இந்தியாவில் பல ஆயிரம் கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வணிகத்தை ஈட்டி தந்த, ஏற்றுமதி தந்த தாமிர உருக்கு ஆலை, அதை முடக்கியது இந்த நக்சல் மற்றும் இந்த கிறிஸ்தவ மிஷினரி மற்றும் ஜிகாத்தி கும்பல் தான், பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற கும்பல்கள். அதே மாதிரி தேனியில் நீட்டின ஆய்வகம், உலகத்திலே மிகப்பெரிய ஆய்வகம், அந்த ஆய்வக திட்டத்தையும் முடக்கியதும் இதே நக்சல் கும்பல்கள் தான்.
பூவிலை நண்பர்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் மற்றும் சில தேச விரோத அமைப்பு. இதற்குமே திராவிட கட்சியினுடைய ஆதரவு இந்த கட்சிகளுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன, இந்த இயக்கங்களுக்கு. ஏன்னா இது பலாயிரம் கோடி ரூபாய் நிதி வருகிறது என்று நம்ம சொல்லுகின்றோம். அது இப்போ தற்காலிக உண்மையே என்று நிறுவனமும் கூட ஆகியிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பல லட்சம் கோடி ரூபாய் நிதி இங்கே உள்ள கிறிஸ்துவ அமைப்புகள், கிறிஸ்துவ மிஷனரிகள் வருகிறது. அது பெந்தகோஸ்தோ, ஆர்சி மற்றும் சிஎஸ்ஏ பல இந்த குழுக்கள் உள்நாட்டில் இந்து மதத்தின் நம்பிக்கை உள்ள சில பல தொழிற்சாலை, குறிப்பாக ஸ்டெர்லைட் போன்ற தொழிற்சாலைகளை முடக்கியுள்ளனர். நியூட்ரினோ திட்டங்களை, தேனி நியூட்ரினோ திட்டங்களை முடக்கியுள்ளனர். இது பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்கள். இந்த திட்டங்களை முடக்குவதற்கு பின்னணியில் பல சர்வதேச கும்பல் உள்ளன. குறிப்பாக நக்சலைட், மாவோயிஸ்ட் இவர்கள் பல நட்சத்திர விடுதிகளில் தங்கி சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பொதுமக்களை தூண்டி பல கலவரங்களை தூண்டுகின்றனர் என்று இப்பொழுது தெளிவாக இருக்கிறது. இந்தியா இப்பொழுது காப்பரை இறக்குமதி செய்யக்கூடிய நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. அந்த விஷ புகையினால உயிருக்கு ஆபத்து, பல வியாதிகள் வருகிறது. தூத்துக்குடிக்கே பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ஆலை ஸ்டெர்லைட் நச்சு ஆலை. இப்பதான் சபைகள் எழும்பி இருக்கிறது. இதற்கு விரோதமாய் ஜெபம் பண்ண சபை எழும்பி விட்டது தூத்துக்குடியில. அல்லேலூயா. எல்லா சபையை சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற ஒரு ஆலை. அவன் யாரோ லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சோ அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. எல்லாம் வலதுகர முயற்சி ஜெபம் பண்ணுங்க. தூத்துக்குடி விட்டு ஸ்டெர்லைட் ஆலை அப்புறப்படுத்தப்படணும். இந்த விஷ நச்சு ஆலை அப்புறப்படுத்தப்படணும். ஆண்டவரே எங்களுக்கு நீதி செய்யுங்கப்பா. எங்களுக்கு அரசியல்வாதிகள் எங்களுக்கு நீதி செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு சாதகமா எங்க மேல அக்கறையா செயல்பட மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரே சாதகமா எங்களுக்கு சாதகமா செயல்பட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நீர் நீதி செய்வீராக. இந்த ஆபத்திலிருந்து தூத்துக்குடியை பாதுகாப்பீராக. நச்சு புகையை வெளியேற்றுகிற ஆலை அப்புறப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே தலையிடுவீராக. 2000 காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட மக்கள் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி சென்றனர். செல்லும் வழியில் சிலர் கல்வீச்சில் ஈடுபட்ட நிலையில் வன்முறை வெடித்தது. 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டன. பேரணியாக வந்தவர்கள் ஆட்சியர் அலுவலக வாயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தடையை மீறி ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் போராட்டக்காரர்கள் சென்ற நிலையில் அரசு துறை கட்டடங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. கலவரம் அதிகரித்ததை அடுத்து காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். 9 பேர் இதில் உயிரிழந்தனர். வங்கதேசத்திலிருந்து மட்டும் இல்லாமல் 2 கோடி வங்கதேச அகதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இருக்காங்க. அவங்க பல மாநிலங்கள் இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் கேளம்பாக்கம், கோவை, திருப்பூர், சென்னை, ஹைதராபாத், கர்நாடகா மாநிலங்களில், டில்லியில் இவர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவங்க. பர்மாவிலேருந்து வரக்கூடிய சில இஸ்லாமியர் பேர் ரோஹிங்கியாஸ். அங்கே பர்மாவில் இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்கள் மீதும் அங்கே இருக்கக்கூடிய புத்தர்கள் கோயில் மீதும் தாக்குதல் நடத்தியனால அந்த மக்கள் அவங்களை விரட்டி விட்டாங்க, அந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு. அப்படி போகிறவெல்லாம் பங்களாதேஷ், அங்கே ஒரு முஸ்லீம் நாடு பங்களாதேஷ். ஆனால் அங்கே போய் குடியிருக்காம பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி, பர்மாவிலேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து இந்தியா எல்லை அஸ்ஸாம் வழியாக உள்ளே ஊடுருவி வர்றான். அவன் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். அவங்களுக்கு தெல்லியில் இருக்கக்கூடிய தப்லீக் ஜமாத் அமைப்பு, இஸ்லாமிய அமைப்புகள், PFI இவர் எல்லாமே தங்குறதுக்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுக்குறாங்க. அதில் கெஜ்ரிவால் அரசு இலவச மின்சாரம், உணவு, வீடு அனைத்து வசதியும் செஞ்சு கொடுக்குறான். அந்த முஸ்லீம் 13 வயசில் ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் அவனுக்கு அகதிகளுக்கு இந்திய சட்டமோ இந்திய இதுவுமே செல்லுபடியாகாது. பல குழந்தைகள் பெற்றுக்கொண்டு இந்தியாவிலே தங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அவனுக்கு இலவசமாக வீடு வேறு, மிகப்பெரிய வீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கு. இதுக்கு நாடு முழுக்க கண்டனம் எழுந்தது. ஏன் அப்படின்னா, வங்கதேசத்தில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அடித்து விரட்டப்படும் பொழுது அவர்களுக்கு தங்குறதுக்கு இடமே தருவது கிடையாது. இப்போ ராஜஸ்தானில் எல்லையில், பாகிஸ்தான் ராஜஸ்தான் எல்லையில் இருந்த இந்துக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு அனுமதி மறுக்கிறது, தங்குறது கூட, உணவு கூட கொடுப்பதில்லை, குடிநீர் கூட கொடுப்பதில்லை. அவர்கள் மிக கொடுமையாக பலர் இறந்து போனாங்க. பலர் இந்திய குடியுரிமை கிடைக்காம திரும்பி தங்கள் நாட்டுக்கு போக முடியாமல்
மிக ஒரு துன்பத்துக்குள்ளாகிறாங்க. அதேமாதிரி வங்கதேசத்துலேயும் இந்துக்கள் அகதிகளுக்கு ஒரு சட்டமும் இஸ்லாமிய அகதிகளுக்கு நல்ல வசதிகளும் செய்து கொடுப்பது ஏன்? இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. காரணம், சொந்த நாட்டு மக்கள் இங்கிருந்து போனவங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படி அடித்தவரட்டப்பட்ட இந்துக்களுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்காம, இடம் கொடுக்காம, வங்கதேசத்துலேருந்து வந்த இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தி அங்கே வன்முறை செஞ்சு இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிய ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியும்? இப்போ இது சட்டவிரோதமானது. நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த மைனாரிட்டிஸ் அப்படி சொல்லக்கூடிய வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானோட இந்துக்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய ஒரு உரிமை தரப்பட வேண்டும் இந்தியாவில் என்று பலரும் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தில்லியில் அகதிகள் முகாமில் பலர் தங்கியுள்ளாங்க. அவங்க ரோஹிங்கியா முஸ்லீம்கள், அதாவது பர்மாலேருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வங்கதேச எல்லை கடந்து இந்தியாவில் தங்கியிருக்காங்க அகதிகள் என்ற பெருவையில். அவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ரோஹிங்கியாக்கள் வங்கதேசத்தில் சேர்ந்தவங்க 2 கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு ஒரு சர்வே கூறுகிறது. அவர்களுக்கு உணவு, குடிநீர், தங்குமிடம், மின்சாரம்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் கெஜ்ரிவாலுடைய அரசு தில்லியில். இதற்கு காரணம் அங்குள்ள தப்லீக் மற்றும் ஜமாத் இந்த அமைப்புகள் அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான்லேருந்தோ அல்லது வங்கதேசத்துலேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு உணவோ, இடமோ, குடிநீரோ, அவர்கள் தங்கும் இடம் கூட கிடையாது. அவர்கள் வெட்ட வெளியில் முகாமில் பல குடிசைகளில் தங்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு பல வீடுகள் இந்திய அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கிறது மியான்மரில். ஆனால் வங்கதேசத்திலோ அல்லது பாகிஸ்தானிலோ இஸ்லாமியர்களால் அழைத்து வரப்பட்ட இந்துக்களுக்கு எந்த விதமான வீடுகள் கூட தர மறுக்கப்படுகிறது. இதை எப்படி என்று நாம் கூறுவது? जरूरत पड़ी तो देश की राजधानी से आवाज उठाएंगे और यूएनओ तक इस मामले को ले जाएंगे। पूरे विश्व में अगर देखा जाए तो मुसलमानों के एक साजिश के तहत, जबकि मुसलमानों की तारीख रही है, हम लोग आदम से लेके अब तक अमन शांति के साथ रहते आए हैं। हमें बदनाम नहीं किया जाए, हम अमन पसंद इंसाफ कौम है, हमें तहफ़्फ़ुज़ फराहम किया जाए। और अगर ऐसा नहीं हुआ तो याद करें हमारे हिंदू भाई कि इनकी सिर्फ तारीख में नाम रह जाएगा और नक्शे पे जमीन पे कहीं ये देश दुनिया नहीं दिखेगा। इसलिए बेदार होना होगा और इसको हिंदू मुस्लिम से ऊपर उठ के मानवता के आधार पे देखना होगा। சீனாவோட கப்பல் இப்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கொண்டிருக்கிறது. 100 கிலோமீட்டர் இந்தியாவோட தென்பகுதி முழுக்க அவங்க கண்காணிக்கிறான் அந்த சீன உளவு கப்பல் மூலம். அது மாதிரி சட்டவிரோதமான அகதிகள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வர்றாங்க. பாகிஸ்தான் வழியாக ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம நாட்டு காஷ்மீர்லையும் சரி, இந்த பக்கம் நமது கடல் பகுதிகளான ராமேஸ்வரத்துலேருந்து அந்த கேரள எல்லை முடிய இருக்கக்கூடிய பகுதிகளும் பாதுகாப்புக்கற்ற ஒரு சூழல் இருக்கிறது. அங்கே மாவோயிஸ்ட் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட்டுகள், தேச துரோகிகள், ஸ்டெர்லைட் முறைக்கு நீற்று முறைகள் பல பெரு நிறுவனங்களையும் பல தொழிலதிபர்களையும் வேவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக சீனா தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது உள்நாட்டு கம்யூனிஸ்ட் மற்றும் தீய சக்திகளுக்கு. இது திராவிட கட்சிகளும் உடந்தையாக இருக்கின்றன என்பது மறுக்க முடியாது. ஆகவே இது போன்ற சூழல்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த தேசத்திற்கு எதிராக, நம்முடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக, நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சூழலில் இந்த பயங்கரவாதிகள் நாட்டுக்கு ஆபத்து. ஸ்டெர்லைட்டை முடக்கியதுனால இன்றைக்கி பல லட்சக்கணக்கான பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான டன் நம்ம தாமிரம் இறக்குமதி பண்ணுறோம். சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் பல நாடுகள்லேருந்து. ஆனால் 40% தாமிரத்தோட தேவையை பூர்த்தி செய்து இந்த ஸ்டெர்லைட் மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் செய்யக்கூடிய தாமிரம் இந்தியாவுடைய இராணுவத்துக்கு வயர்லெஸ் மற்றும் முக்கியமான சாதனங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், மின்சாதன பொருட்களுக்கு முக்கிய தேவை தாமிரம். இப்போ அது இல்லைன்னா நம்ம நாட்டில் மிக தரமான ஒரு தொலைத்தொடர்பு சேவைகளையோ எல்லையிலையோ நம்ம இராணுவத்துக்கோ அல்லது மற்ற வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய சமிச்சைகளை, சேட்டலைட்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த ஏவுகணைகள் செய்வதற்கும் இந்த தாமிரம் தேவை. அப்போ இதை முதற்கொண்டு தான் இந்த ஸ்டெர்லைட்டானது முடக்கியிருக்காங்க. அப்போ ஸ்டெர்லைட்டை முடக்குனதுனால இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. 40 லட்சம் டன் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்றைக்கி ஒரு 40,000 கிலோ தாமிரத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அவலநிலை தள்ளப்பட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான தாமிரங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக உள்நாட்டில் முக்கிய பொருட்கள் விலை உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக கிரைண்டர், மிக்சி மற்றும் மின்சாதன பொருட்கள், மொபைல் ஃபோன்ஸ், தாமிரமுடைய பூஜை ஜாமான் பொருட்கள் எனது விலை இருக்கின்றன. ஆகவே உடனடியாக தாமிர தேவை தீர்க்கிற ஸ்டெர்லைட்டை திறக்க வேண்டும். தேநீருடைய நீற்றுண திட்டமும் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். இயற்பியல் ஆய்வகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம மத்திய அரசு, மாநில அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இத்தகைய தேச விரோதிகளுக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது. அனுமதி கொடுத்தா அவருடைய விளைவு விபரீதமாகும். எப்படி இந்த நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் உள்ள புகுந்து வர்றாங்களோ, இந்த நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்பதை நாம்
வெளிப்படையாக கண்டனம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நம்ம நாட்டில் ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். மக்களை மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.